முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு துறைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டார். அதில் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி விடுதலையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வு வெறும் ஆய்வாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அறையும் மாணவர்கள் தங்கும் அறை, அவர்கள் உணவு அருந்தும் அறை, சமையல் கூடம், என் கழிப்பறைகளின் சுகாதாரம் முதற்கொண்டு அனைத்தையுமே நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வு மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்கள் உரையாடினார். அந்த மாணவர்களை கூப்பிட்டு, தம்பி எப்படி இருக்கிறீங்க, சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது, ஃபுட்டெல்லாம் கரெக்டான உங்கள் மெனு பிரகாரம் தான் வருதா, அப்புறம் உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பொழுதெல்லாம் எப்படி உங்களுக்கு கழிக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு டைம் எல்லாம் இருக்குதா, அதெல்லாம் என்ன மாதிரி செய்வீங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த மாணவர்கள் சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு இங்கே இண்டோர் கேம்ஸ் விளையாடுறோம், கேரம் போர்டு, செஸ்லாம் விளையாடுறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு வெளியே ஒரு ஷட்டில் கார்க் விளையாடுற மாதிரி வாலிபால் கோர்ட்டு அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்லா எங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அதை விருப்பப்படுறோன்னாங்க. அதுக்கு உண்டான இடம் அங்கே இருக்கான்னு கேட்டார். இருக்குங்கிறது உறுதி செய்து உடனடியாக செய்யணும்னு சொன்னார். அப்புறம் என்னையும் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களும் 2 பேர்த்தையும் அழைச்சி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, பல கனவுகளோடு வந்திருக்கிறாங்க, அவங்களோட குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், தங்களின் ஏழ்மையை மாற்றணும், தங்களை எதிர்காலத்தை நல்லபடியாக உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவோடு இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் நம்ம அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும். அதற்கு அவங்க நல்லா படிக்கணும். நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பை, அந்த சூழ்நிலையை நம்ம இங்கே உருவாக்கி கொடுக்கணும். அது நம்மளோட முதன்மை கடமையாக இருக்கணும்னு சொன்ன ஒரு முதல்வர் தான் நம்ம முதல்வர் அவர்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமியே வரம் கொடுத்துருச்சு, எங்களுக்கு இன்னொன்று கவலை இல்லைங்கிறது போல் மாணவர்கள் நீ எல்லாம் சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் நேரடியாக எங்களுக்கு வந்து பார்த்துட்டாரு, எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்குது. அந்த மாணவர்கள் அதுக்கப்புறம் நான் போய் பேசினேன். அந்த மாணவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, என்னப்பா நம்ம சிஎம் இப்போ வந்தார், உங்ககிட்ட பேசினார், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆனால் எங்களை சிஎம் பார்த்த மாதிரி இல்லைண்ணா, எங்கள் அண்ணனே எங்களை பார்த்த மாதிரி இருக்குது, எங்கள் அண்ணனை பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ அவர் அக்கறையாக, எங்கள் அண்ணன் வந்து எப்படி கேட்பார், என்னப்பா சாப்பிட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு அக்கறையோடு விசாரிச்சு ஒரு முதல்வர் எங்களுக்கு கிடச்சிருக்காரு, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னாங்க. அதே போல் பல இடங்களில் வந்து புகார்கள் வந்துட்டு இருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்தது. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த குறைகள் முன்பிருந்தே இருந்திருக்குது. ஆனால் இப்போ சொன்னால் குறைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்காது, இன்றைக்கி சொன்னால் தீர்வு கிடைக்க நம்பிக்கையில் இன்றைக்கி மாணவர்கள் வெளியே சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக எங்களோட அரசு செயல்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு